गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆதிபராசக்தி அன்னையின் 13வது ஸ்லோகத்தின் உரையாக்கம். இதிலே 5வது நிலை சுகம், பஞ்சபக்தி சுகம் என்ற நிலையில் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்திற்குள்ளே இத்தனை பொருள் அடக்கம் இருக்கும் என்பது தெரியவில்லை. எழுதும்போது எழுதியாகிவிட்டது. இதுபோன்று மொத்தம் 108 ஸ்லோகங்கள் இறை அருளால் எழுதி முடிக்கப்பட்டது. அது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. அன்னை அருளினாள். எழுதக்கூடிய காலத்தில் இந்த 108க்குள் இத்தனை விஷயங்கள் இருக்கும் என்பது தெரிய வரவில்லை. பொருள் உரைக்கும் காலத்தில்தான் இந்த ஸ்லோகத்தின் தத்துவத்திற்குள்ளே அன்னை எப்படி அடங்கி வந்து எழுதி கொண்டாள் என்பது பெறுகிறது. இது மனிதனால் ஆகக்கூடிய காரியமா? மனிதனால் ஆகக்கூடிய காரியம் அல்லவே. இந்த ஸ்லோகம் 10 வரிகளுக்குள்ளே அடங்குகிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி 3 வித்யா பவானே ஸ்லோக பிரதான 4 பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசினி திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இந்த 10 வரிக்குள்ளே புனைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புனைப்புதனை மாலவனை வைத்து அன்னை அனைத்தும் செய்கிறாள். மாலவனை வைத்து அனைத்தும் செய்கிறாள். மாலவன் பிராணசுருதி, மாலவன் பிராணசுருதி மனிதன். மாலவன் என்பது இறைவன், பிராணசுருதி என்பது அன்னையின் மூச்சுக்காற்று. மனிதன். இந்த மூவரிலே மிகவும் மேன்மையானவன் மனிதன்தான். இது ஒன்றாகும். இந்த ஒன்றின் தொடர்ச்சி தன்னுடைய ஆதிக்கத்தின் சக்தியை இறை அருளை, ஒரு பெண்ணின் தன்மையை நேர்முகமாக காட்டுகிறாள். காட்டக்கூடிய நிலை கோடிட்டு கொள்ள வேண்டியது பிரளயம். பிரளயம் ஒரு ஆண் வயிற்றுக்குள் அடங்குவது. பிரளயம் ஒரு ஆண் வயிற்றுக்குள்ளே அடங்குவது. அது ஒரு பெண்ணின் கர்ப்பதானத்திற்கு சமம். மீண்டும் அவளுடைய இறையாக்கத்தின் தன்மையாக அது புனர்ஜென்மம் ஆகிறது. பிறப்புகள் நடக்கிறது. இதிலே 6 அறிவு வரை படைக்கிறாள். இந்த ஆராய்ச்சி இதனை கண்டுபிடிப்பது மனிதன்தான்.
இந்த ஆராய்ச்சி இதனை கண்டுபிடிப்பது மனிதன். இந்த ஆராய்ச்சி இதனை கண்டுபிடிக்கும்படி செய்வது அன்னை ஆதி பராசக்தி. மனிதனின் ஆறாவது அறிவுக்குள்ளே புகுந்து இது நேர்த்தியான கோடிட்ட விஷயம். ஆன்மீகத்தை பெண்ணாக இருந்த இவள் குருவாக உடலுக்குள்ளே ஊறி ஒரு குருவினை வெளியே ஏற்படுத்தி கொடுத்து செய்து முடிக்கிறாள். அனைத்தும் இவள் செயல், அனைத்தும் இவளுடைய செயல். இதை யாருமே மறுக்க முடியாது. இந்த தன்மை அனுபவத்தில் வரவேண்டியது. அனுபவம், இந்த அனுபவம் 4 வேதங்களிலும் 4 வேதங்களில் யஜுர் சாம அதர்வன ரிக், இந்த 4 வேதங்களிலும் உள்புதைத்து வைத்திருக்கிறாள். அதற்கு ஒரு பெயரும் வைத்தால் காயத்ரி என்று. ஆணின் பெயர் வைக்கவில்லை. அது மகாவிஷ்ணுவின் முகத்திரையிலிருந்து வந்ததாம். 18 புராணங்கள், 108 உபநிடதங்கள், கிளை கதைகள், இவைகளை வேதங்கள் 4, புராணங்கள் 18, உபநிடதங்கள் 108, இது கோடிட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை பெண்பாலாக மாற்றி அனைவருக்கும் ஆன்மீகத்தை போதிக்கிறாள். ஆன்மீகத்தின் தன்மையை ஆண்களுக்காக அதிகமாக போதிக்கப்படுகிறது. காரணமே, அதிசயத்தை கண்ட விஷ்ணு பிரளயத்தின் முடிப்பு பாகத்தை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே தாங்கி கருவிற்ற கரு அடைந்த ஆனந்தமாகி அசையாது படுத்திருக்கும் தன்மை அடைகிறான். அந்த ஆனந்தத்தை வெளி உலகுக்கு அனுப்பக்கூடிய தர்மத்தின் செயல் அவனிடத்தில் வெளிப்பாடில்லை. காரணம் என்னவென்றால், இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியவள் ஆதிபராசக்தி. அவள் அதனை விஷ்ணுவின் நாக்கல் வழியாக கொடுக்கிறாள். விஷ்ணுவின் நாக்கல் வழியாக கொடுக்கக்கூடிய காலத்தில் முன்பு சொன்னது போல் தாமரையும் நாபியிலிருந்து புறப்பட்டது. பிரம்மம் 7 மகரிஷிகளும் ஆத்ரி மாரிஸின் வழியாக சூரியனும் ஆத்திரியின் வழியாக சந்திரனும் படைக்கப்படுகிறது. இந்த படைப்பு பிரம்மத்திற்கே அதிசயமாக இருந்தது. அவன் ஓலைச்சுவடிகளை எழுதலாம் என்று எடுக்கிறான். அதிர்ந்தே போனான். அதில் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. அந்த எழுத்துக்கள் அன்னையின் வலதுகள் சூரியனாகவும் இடதுகள் சந்திரனாகவும் எழுதப்பட்டிருந்தது. இது யாருடைய பிரீத்தியாக இருக்கும்? ஏன் இந்த கேள்வி?
இந்த பிரிதி யாருடையதாக இருக்கும்? முக்கியமான இடம் இது. அந்த கேள்வி பிறக்கிறது பிரம்மனுக்கு. நம்மால் அல்லவா மாரிசனும் ஆத்திரியும் வந்தான். அப்படி இருக்க இந்த ஓலைச்சுவடைக்குள்ளே சூரியன் சந்திரன் அன்னை ஆதிபராசக்தியை சார்ந்தது என்று வருகிறதே, இது யாருடைய பிரதி? இந்த பிரதி யார் எழுதி வைத்திருக்கிறார்கள்? யாருக்கு கேள்வி பிறந்தது? பிரம்மனுக்கு கேள்வி பிறந்தது. இந்த கேள்வியை பிறக்க வைத்தது அன்னை ஆதி பராசக்தி. ஏன் பிறக்க வைக்கிறாள்? ஏன் பிறக்க வைக்கிறாள்? அவனுக்கு தியானம் கூட வேண்டும். ஏன் தியானம் கூட வேண்டும்? அவனுடைய ஆயுட்காலம் கூட வேண்டும். ஒரு நாள் என்பது 859 கோடிகள். நிகராக சொல்ல 858 கோடி 81 லட்சம் 60,000 ஆண்டுகள் பிரம்மனின் ஒரு நாள். நம்முடைய காலத்தின் உயிர்காலத்தின் கணக்கை இதனோடு கணக்கிட முடியாது. தேவர்களுடைய ஒரு ஆண்டு நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகள். நம்முடைய ஒரு நாள், ஒரு வயது அவர்களுக்கு ஒரு நாள். மனிதனுடைய 365 நாட்கள் அவர்களுக்கு ஒரு நாள் ஆகிறது. இந்த பிரதியின் தன்மை யார் என்று ஆராய்ந்த போது பிரம்மனுக்கு தியானம் கூட அந்த தியானத்தின் தன்னுடைய ஒரு நாள் காலத்தின் அளவை கண்டுகொள்கிறான். அப்படி 100 ஆண்டுகள் ஒரு பிரம்மன் வாழ்வதாக வைத்துக் கொள்வோம். அதற்கு ஒரு ஆயுளின் தன்மையும் நேத்திரத்தின் தன்மையும் கண்களின் ஒளியும் யார் கொடுக்க வல்லது? அன்னை ஆதிபராசக்தி கொடுக்கிறாள். அப்படியானால் அந்த பிரதிக்குள்ளே இருக்கக்கூடிய கையெழுத்து யாருடையது? அன்னை ஆதிபராசக்தி. பிரம்மனின் நிலை என்ன ஆனது? தான் சூரியனையும் சந்திரனையும் மாரிசையும் ஆத்திரியும் ஆக 7 ரிஷிகளையும் படைத்தோம் என்ற ஆணவம் ஒழிகிறது. இது வேதங்கள் கற்க ஆணவம் ஒழிகிறது என்பது முதல் கூற்று. தேவர்கள் மகாவிஷ்ணு மாலவன் குருவை படைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ஆணவம் வருகிறது. யாருக்கு? மகாவிஷ்ணுவுக்கு. இப்படி ஒரு ஓலையை படித்து பிரம்மன் தெளிந்தான் என்பதை அறிகிறான். யார்? மகாவிஷ்ணு. அவனுடைய ஆணவம் போகிறது. மனிதன் அன்னை படித்து காட்டுவாள் வருவாள் என்கிறான். யார் வசந்தது? இத்தனை கோடிக்காலம் ஆயுள் கண்டு இவன் நேத்திரத்தை கொண்டு இவன் படித்துக் கொள்ள வேண்டும். அது பிரமன் வேலை. படித்ததை உணர்ந்தது விஷ்ணுவின் வேலை.
அன்னை சூரியனின் சந்திரன் கண்கள் அவளுடையது என்பது. இதில் மனிதன் பாரும் அன்னையை தான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து அவள் சொல்கிறாள். யார் உயர்ந்தவன்? மனிதன். இதற்கு சுகம் பஞ்சபக்தி சுகம் என்பது பொருள். யார் இதை அனுபவ ரீதியாக கடைபிடிப்பது? மனிதர்கள். அந்த மனிதனின் உடல் உயிரை சார்ந்திருக்கிறது. மனிதனின் உடல் உயிரை சார்ந்து இருக்கிறது. இதை தாய் தந்தை உடலெடுத்து முப்பாட்டன் வரை பிதுர் இறந்தோர்கள் பின் முளைத்து வந்த நாம் உடலெடுத்து உடலால் இணைந்து ஒரு கரு நிற்கிறது. அது பிண்டம் என்பது பெயர். பிண்டம். அந்த பிண்டத்தின் தன்மை என்ன? சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசினி. ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது அலியுமல்லாது அரக்குருமல்லாது தேவனமல்லாது மனுவுமல்லாது மகரிஷியும் அல்லாது ஒரு பிண்டம். அந்த சிருஷ்டிக்கு தலைவி சிங்கவாகினி. சிங்கத்தின் ரூபத்திலிருந்து சிங்கத்தின் மேலே அமர்ந்து வரக்கூடிய ஆதிபராசக்தி. பிறந்ததுக்கு பின் ஆண், பிறந்ததற்கு பின் பெண், பிறந்ததற்கு பின் அரக்கன், பிறந்ததற்கு பின் தேவன். ரிஷியின் கருத்தன்மை இரவு தங்காது என்பார். அது ஒரு கதை. ஒவ்வொரு பொருளும் காய்ந்து உலர்ந்து போகிறது. ஒரு பொருளை ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டர் உள்ளே வைக்கிறீர்கள். 5 நாள் 6 நாள், 1 வாரம் 2 வாரம் இருக்கும். உண்மை. 10 மாதம் ஒரு பொருள் வைத்தால் இருக்குமா? சரி, 10 மாதம் அல்லது 50 வருடம் ஒரு பொருளை வைக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கிறது. அது வெளியே வந்து பேசாது. வெண்ணெயை ஸ்புடம் பண்ணுவது இதுதான். வெண்ணெயை ஸ்புடம் பண்ணுவது இதுதான். 50 வருஷத்து வெண்ணெயாம். மதுப்பொருளை இப்படிதான் செய்கிறார்கள். இதனால் லாபம் உண்டோ? இல்லை. ஆனால் 10 திங்கள் ஒரு கருவான பிண்டம் உலர்ந்து விடாமல் இருக்கக்கூடிய சக்தியை சிங்கவாகினி என்று சொல்லவள். ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது தேவருமல்லாது அசுரமல்லாது மனுவல்லாது ரிஷிக்களும் அல்லாது இருக்கிறாள். இது என்ன ரூபம்? சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காஷி. இது ஏன் இப்பொழுது சொல்லப்படுகிறது? இதற்கு முன் 4 வரிகள் முக்கியமாகிறது. அதன் தொடர்ச்சி அந்த பிண்டமானது ஈரத்தின் தன்மையோடு இருக்க வேண்டும். காய்ந்து போகல் ஆகாது. மனிதன் இறந்த பின் காய்ந்து விடுவான்.
சீர்கெட்டு வருவான். பிரமிடிலே வைத்தார்கள் கூட காய்ந்து விடுவான். சுக்கு காய்ந்த போதல், இஞ்சி சுக்கு காய்ந்து போதல். ஆனால் இந்த 10 திங்கள் இந்த பிண்டமானது காய்வதில்லை. பிராணசுருத்தியின் வழியாக அன்னை சரஸ்வதி தேவியை படைக்கிறாள். ஆனால் 10 திங்கள் அந்த பிண்டத்தை ஈரமாக வைத்திருக்கிறாள். இது தாய் தந்தை இணைந்ததால் வந்த பிண்டமா அல்ல, முன்னோர்களின் ஆசையால் வந்ததா? ஆம். அல்லது இல்லை, மகரிஷிகளின் வழியில் வந்ததா? ஆம். இதற்கு கர்த்தா பிரம்மன்? ஆம். அதற்கு கர்த்தா மனு? ஆம். அதற்கு கர்த்தா பிரஜாபதி? அதற்கு கர்த்தா ஆம் ருத்ர பிரஜாபதி. ஆம், அதற்கு கருவாக இருப்பது பிரம்ம பிரஜாபதி. இவைகள் அனைத்துமே ஒடுங்குவது மாலவன் வயிற்றுக்குள்ளே. அந்த ஒடுங்கிய பிரளய பிரஜாபதி என்பது அதற்கு பெயர். அந்த ஆனந்தத்திலே அவன் படுத்திருக்கிறான். ஆனால் மனிதன் அந்த பிண்டமானது ஈரமாக இருப்பதற்கு முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டும், அவளுடைய பிராணத்தின் சுருத்தியால் பிரதிஷ்டிதா தேவியான சரஸ்வதியை படைத்தாள். அதில் அவித்தியின் தன்மை இல்லை. வித்யா தத்துவம் ஞானம். இங்கே ஒரு படி மேல் மனிதன் அந்த பிண்டத்தின் ஈரத்தின் தன்மையை காப்பாற்றுவது அன்னையின் உயிர். அது புறப்பட்டு வந்தது அண்டத்தில் இருந்து. அந்த ஒரு பொருள் காயாது இருப்பின் அந்த தன்மைக்கு உயிர் என்பது பொருள். அதன் அசைவு பிராணன். மாயையோடு கலந்து அனுபவிப்பது ஜீவம். இந்த ஜீவம்தான் உடலுக்குள்ளே வந்து தங்குகிறது. இந்த உடலை வளர்ப்பது ஜீவம், உடலோடு சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு கட்டையை கொளுத்துகிறோம், அதிலிருந்து நெருப்பு வருகிறது. கட்டை வேறு, நெருப்பின் உருவம் வேறு வேறு. மறைவது எரிக்கப்பட்ட கட்டை உடல். ஜீவம் என்பது இந்த நெருப்பின் அக்னி ஜுவாலை. தன்னுடைய உயிரின் சக்தி, தன்னுடைய பிராணனின் சக்தி, தன்னுடைய ஜீவத்தின் சக்தி அனைத்தும் யாருக்கு வழங்குகிறாள் அன்னை? மனிதனுக்கு வழங்குகிறாள். இது வழங்கும் முன் அவன் பிண்டமாக இருக்கிறான். அவளுடைய வலது கண்ணின் பார்வை, அவளுடைய வலது கண்ணின் பார்வை விழக்கூடிய காலத்தில் அது ஆண் சிசுவாக ஜனிக்கிறது. அவளுடைய இடது கண்ணின் பார்வை விழக்கூடிய காலத்திலே அது பெண் சிசுவாக வளர்கிறது. பிரதிஷ்டிதா பிரதட்சய சரஸ்வதி லோகே. பிரதான பிரதட்சயா பிரதிஷ்டா சரஸ்வதி லோகே. சிலருக்கு ஆண் குழந்தைகளாக பிறந்து கொண்டே போகும்.
நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இடதோ வலதோ பிறண்டுதான் படுக்க வேண்டும். வானத்தை பார்த்து மல்லாக்க படுக்கலாகாது. இது முக்கியமாக தெய்வத்தின் வடிவம் கொண்ட பெண்களுக்கு மிகவும் முக்கியம். ஏன்? அன்னையின் சந்திரபிம்பத்தின் ஆத்ரி தேவத்தின் கர்க்காடகத்தின் சுகபிரம்மம் படக்கூடிய காலத்தில் முக்கியமான விஷயம் இது. ஒரு பெண் பிரஜை ஜனிக்கிறாள். அந்த பெண் பிரஜை ஜனிக்கக்கூடிய காலத்தில் இதுவரை சாதாரணம். அன்னையின் நேத்திரத்தின் சாயல் விழும்போது பெண் குழந்தையாக பிறக்கிறாள். அவளுடைய உயிர், அவளுடைய பிராணன், அவளுடைய ஜீவம் பெண்ணுடைய சிசுக்குள்ளே அடங்கும்போது உலகத்தின் ஆன்மீகத்திற்கு சக்தியாக உருவெடுப்பவள் அந்த பெண். பிராணசுருத்தியை மட்டும் உபயோகப்படுத்தி சரஸ்வதி தேவியை படைத்து விட்டாள். மனிதனை படைக்கும் காலம் பாரும். கல்லாதது உலகளவு என்றால் ஒரு பெண்தான். சரி, ஆண் கூட வைத்துக் கொள்ளலாமே. கல்லாதது உலகளவு என்றான். அந்த உலகத்தின் அளவுக்கு பிரம்மனின் ஒரு நாளுக்கே 858,81,60,000 ஆண்டுகள். இதில் எத்தனை சதுர்யுகங்கள் ஓடி இருக்கும்? ஒரு சதுர்யுகத்துக்கு கால அளவு 43,20,000. இதில் என்ன கற்றிருக்க வேண்டும்? இதில் எத்தனை முறை பிரம்மனின் கால அளவுக்குள்ளே உலகம் அழிந்திருக்க வேண்டும்? 14 மன்வந்தரங்களுக்கு ஒரு முறை உலகத்தின் பிரளய காலம், மேல் கீழ் நடு பிரளயம் என்பார்கள். அதை முற்றும் அழிவது, அழிந்து போவது, காண்பது, அழிந்த மாதிரி இருப்பது. அதற்காக என்ன சொன்னாள்? கல்லாதது உலக அளவு. ஒரு நாளைக்கு இத்தனை ஆண்டுகள் ஆனால் 100 ஆண்டுகளுக்கு எத்தனை? அதில் எத்தனை மனுக்கள் வந்தனர், எத்தனை சூரியன் வந்தது, எத்தனை பிரளயம் வந்தது, எத்தனை சந்திரன் வந்தது? இது தெரியாமல் தான் ஆன்மீகம் கற்பவன் அல்லது ஆன்மீகம் இல்லை என்பவன் ஏளனம் செய்கிறான். அவன்தான் 7000 முறை பிறக்கிறான். 84 லட்சம் முறை பிறப்பதில் அவனுடைய காலம் 7000 பிறப்புகள் வீணடிக்கப்படுகிறது. ஏழாயிரம் முறை பிறக்கும் போது அவனுடைய கைகளை நீட்டுகிறான். இவை அனைத்தும் அவளுடைய கண்ணின் இமையிலே இருக்கக்கூடிய ஒரு முடியின் குனை என்று முனைக்கு அடக்கமாகிறது என்பதை உணர்கிறான். அப்பொழுது உணரும்போது அவன் முடிவுக்கு வருவது இதுதான் ஆதிபராசக்தி. இந்த 3 விகிதாச்சாரமும், ஈரத்தின் தன்மை உயிர், அசையக்கூடிய தன்மை பிராணன், உடலெடுத்து வருகிறது. இது அவளுடைய நேத்திரத்தின் வழியாக சாதாரண பெண்கள் செந்தர கலை என்று சொல்லக்கூடிய கர்க்காடகத்தின் சுகர் தன்மையில் சுகர் ஆனாயிட்டான். ராமகிருஷ்ணன் கூட ஆண்டான்.
யார் பால் அன்பு செலுத்தியிருந்தான்? ஒரு காளியின் பால் அன்பு செலுத்தியிருந்தான். அவனுக்கு கூட ஒரு நிலையிலே என்ன இருந்தது? நான் ஒரு ஆண் அல்லவா? இங்கே கவனிக்க வேண்டும். உடல் 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 பிண்டம் ஈரத்தன்மை உயிரை சார்ந்தது. அது அசையும் தன்மை பிராணனை சார்ந்தது. இதுகள் ஒன்று சேர உடல் வருகிறது. உடலில் ஒரு மாயாசக்தி பிறக்கிறது. அந்த மாயாசக்தி ராமகிருஷ்ணனை கூட விட்டு வைக்கவில்லை. அவன் நினைக்கிறான், நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண். பிரேதபந்தம் முக்கியமாக இதற்கு முன் வரிகளும் இந்த வரிகளும் பிரேதபந்தம் என்பது பெயர். மகாஞான் அவனை போல் எளிமையாக ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவன் இல்லை. எங்கு பிறந்திருக்கிறானோ தெரியாது. கோடிமுறை அவன் பிறந்து கோடிமுறை அழுது அழுது ஆயிரம் கோடிகள் சொன்னாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியாது. கேட்பவனும் வருபவனும் பலனை கேட்டுத்தான் வருகிறான். பலன் வரும் முன் வந்ததாக நினைத்து மாளும் வரை உயிரை விட்டு போராடி தோற்றும் போகிறான். உடல் என்றதற்கு பிரேதத்தின் மாயாசக்தி உண்டு. யாருக்கும் இது விடவில்லை, ராமகிருஷ்ணனுக்கும் விடவில்லை. ஏன் ராமகிருஷ்ணனை பற்றி அடிக்கடி சொல்ல வேண்டியது உள்ளது? ஒரு 50 லட்சம் புத்தகங்களை வாசிக்க, கடுகை கோடியாக பிரிக்க, அந்த ஒன்றுக்குள் இருப்பதை கூட அறிவது கடினம். இவன் மலையே கடுகாக்கி உள்நாக்கிலே வைத்து உடன் அந்த பெண்ணான மகாகாளியை உள்ளே அனுப்பி விடுகிறான். இவ்வளவு எளிமையாக இந்த நூற்றாண்டுக்குள், இந்த 1000 ஆண்டுக்குள் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பவன் எவனும் இல்லை. 7 ரிஷிகள் கூட இருக்கலாம். இது விஞ்ஞான காலம். விஞ்ஞானத்தின் தத்துவார்த்தங்கள் அனைத்துமே இப்பொழுது அடங்கியிருக்கிறது. ஸ்கோபோ வாகுபோ என்று கணக்கெடுக்கிறான். ஆரியபாட்டா கண்ணை மூடினான், கணக்கெடுத்து முடித்து விட்டான். விஷ்ணு கண்ணை மூடினான், அந்தரங்கமாக அன்னை அவனுக்குள்ளே இருந்து தூங்கிக் கொண்டே இருக்கிறான் இன்று வரை. அரங்கநாதன் அவனை அறிந்தது ஒரு கிளி கூட அறிந்தது. அவனை அறிந்தது ஆண்டாள் கூட அரங்கினாள். சிந்திக்க வேண்டும். இப்படித்தான் சுகர் ஒரு ஆண் என்றவா என்று ஒரு கேள்வி பிறக்கும். உண்மை. ராமகிருஷ்ணனுக்கு பிறந்தது. அதற்கு பதில் சொன்னாள், நீயும் நானும் ஒன்றடா என்று. மனம் ஏற்றுக்கொள்ளுமா? உடலான், உருவுகள் நான். ஆடையை இழுத்து கட்டிக்கொண்டு கருவறைக்குள்ளே சென்றான். அன்னை 2 கண்கள் வழியாக நோக்கினாள். அன்னைக்கு இருந்த மார்பகத்தின் அழகை காட்டிலும் தனக்கு மார்பகங்கள் முளைத்ததை கண்டு ஆனந்தித்தான். இருக்க கட்டியே நூலாடை அவிழ்ந்தது. பெண்ணின் உருவுகள் தான் ஆண் உருவு மறைக்கப்பட்டது. நாபியில் ரத்தம் குபீர் என்று வந்தது. அப்பொழுதுதான் கண்டான், இது மாலவனின் தன்மை. கருவுற்றிருந்தது. நாபி வழியே தண்டு வந்தது. தண்டு மேலே தாமரை வந்தது. தாமரை மேலே பிரம்மன் வந்தது. பிரம்மன் 7 ரிஷிகளை படைத்தது. அதில் மாரிசனும் அத்திரியும் இப்படி வந்தார்கள். அவர்கள் சூரியன் சந்திரன் என்று வந்தது என்று தெரிந்து கொண்டான். அதற்கு அன்னையிடத்திலே கேட்டானாம், நான் இதுபோன்றே இருந்து விடுகிறேன். வனம் சென்று கானகத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உடலோடு காண்கிறேன் என்றான். இது சுகம், பஞ்சபக்தி சுகம். இந்த உடல்தான் உயிரை சார்ந்து அனுபவிக்கிறது. இந்த உடலுக்குள்ளே இருப்பது குருதி. அந்த குருதியின் தலைவன் யார்?
வியாழ பகவான் அவனை ஆணாக படைக்கிறான். ஏன்? ஓட்டப்பந்தயத்தை விடுகிறான். யாருடைய உடலுக்குள்ளே ஓட்டப்பந்தயத்தை விடுகிறாள்? ஆண் பெண். என்ன வடிவமாக? குருதியின் வடிவமாக. அவன் ஆணா? இல்லை, பெண். ஆணின் தோற்றத்தோடு விடுகிறான். அதற்காகத்தான் மாலவன் சொல்கிறான், அவனை படைப்பது எனக்கு பிரீத்தி இல்லை. அன்னை நினைத்து விட்டால் முடித்து விடுவாள். அன்னை நினைத்து விட்டால் ஜீவத்தையும் உடலையும் ஏகமாக தனித்தனியாக பிரித்து இயக்கி காட்டி ஒன்றாக்கி. ஒருத்தி சொன்னாலே, கல்லாதது உலகளவு, இந்த உடலோடு கூடிய உயிரை வைத்து கொண்டிருப்பதற்கு அந்த எடையை தாங்குவது சிரமமாக இருக்கும். ஆன்மீகத்தின் முடிப்பான நிலை யார் கற்றுக்கொள்வது? வந்ததும் போனதும் நின்றதும் தின்றதும் இதற்காகத்தான் அழுது கொண்டிருக்கிறோம். இந்த உறவை உற்பத்தி செய்து மனிதனிற்கிடத்தே கொடுத்தது மூன்றாவது தரத்திலே இருக்கக்கூடிய மனுஷனுக்கு. அந்த மனிதன்தான் சிறந்தவன். திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி. இப்பொழுது இந்த ஒப்பனை அவன் மனதுக்கு ஏற்றுக்கொள்கிறது. யாருடைய மனதுக்கு? மகாவிஷ்ணுவின் மனதிற்கு. என்னவென்று? குருவை படைத்தது நியாயம். அந்த படைப்பின் தன்மையிலே குருதி, அந்த குருதியின் தன்மையிலே அன்னை, அந்த அன்னையின் தன்மையிலே ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தியின் கையளவு காலத்தை கணக்கிலுக்க முடியாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. சொல்லிவிட்டு சென்றவளும் சென்று விட்டாள். இதற்கு பொருள் உரைக்க எவனால் முடியும்? அதை சொன்னாலே அவள் எத்தனை முறை அன்னையோடு ஓடி இருக்க வேண்டும்? அவள் ஒரு பாதத்தை எடுத்து வைக்க 42 லட்சம் பிறப்புகள் முடிந்து போகும். அடுத்த பாதத்தை எடுத்து வைக்க 84வது லட்சம் பிறப்புகள் முடிந்து போகும். எது கவனத்திலே இருக்கும்? இது ஒன்றுமே இருக்காது. அவளுடைய நேர் கிரணத்தின் சக்தி வழியாகத்தான் உலகத்திலே கோடி மக்களிலே ஒரு பெண் பிறக்கிறாள். அவள்தான் மனித குலத்திற்கு தெய்வமாக வருகிறாள். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெண் மதுரையை எரித்தாள். ஒரு அவ்வை வந்தாள். ஒரு காரைக்கால் அம்மையார் வந்தார். எத்தனை காதல் காவியங்களில் பெயரெடுத்தவர்கள் பெண்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்குதான் சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி சரஸ்வதி தேவி. கிரகத்தின் சாரத்தில் எடுத்து பார்த்தீர்களானால் சூரியன் 1, சந்திரன் 2, செவ்வாய் 3, புதன் 4, குரு 5, சுக்கிரன் 6, சனி 7, ராகு கேது ஒவ்வொரு உபகிரகங்கள் 8, 9 என்பார். இந்த உலகம் அனைத்துமே பெண் தன்மை. ஓடக்கூடிய நதிகள் அனைத்தும் பெண் தன்மை. ஆண் பெயர் தாங்கிய கிருஷ்ணா நதியாக இருப்பினும் கூட அந்த ஓட்டம் ஓட வேண்டுமே. அந்த ஓட்டத்தின் ஓடுதல் கூட பெண்ணின் தன்மை. உலகம் அனைத்துமே பெண்ணின் தன்மை. எதற்காக இந்த பெண்ணின் தன்மையை அன்னை படைத்திருக்கிறாள்? ஜீவத்தின் தன்மை வேறு, உடலின் தன்மை வேறு. ஜீவத்தின் தன்மை வேறு, உடலின் தன்மை வேறு என்பது புரிந்து கொள்வதற்காக. புரிந்து கொள்கிறோமா? இல்லை. அது புரிந்து கொள்வதற்காகத்தான் பிண்டத்திலே ஈரமாக அவள் உயிரை கொடுக்கிறாள். ஈரத்தின் கசிவு மென்மை. அந்த பிண்டத்திலிருந்து வந்தவர்கள்தான் நாம் ஆண் பெண் என்ற உருவங்கள். அதற்காகத்தான் பிதுர் மண்டலம். அதற்காகத்தான் மாரிசனை வைத்து சூரியனை உருவாக்கினாள்.
ஆத்திரியை வைத்து சந்திரனை உருவாக்கினாள். அது பிரம்மத்திலே முகத்வாரத்திலே இருந்து வந்தது. அதனுடைய தன்மைகள் அக்னிக்குள்ளே வைத்து ருத்ர தேவனை வைத்து ஸ்புடம் செய்கிறாள். ஸ்புடம் என்பது கணிதம். மருந்துகளை தயார் செய்வது ஸ்புடம். ஒரு மனிதன் பிறப்பும் இறப்பும் கணிப்பது ஸ்புடம். லக்னத்தின் விகிதாச்சாரம் என்பார். அது தேவையற்ற விஷயம். இங்கே இதற்கு சுகம் பஞ்சபக்தி சுகம். அதற்காகத்தான் செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை தன்னுடைய சிரம்பாகத்திலே இருந்து வரவழைக்கிறாள். கடைசியாக வந்தவன் கோவணம் தாங்கி வருகிறான், ஏதும் வேண்டாம் அன்னையே என்று. காரணம், இடது பாதம் வலது பாதம். இடது பாதத்தால் செவ்வாய் சிரசுக்குள்ளே அழுத்தி நடனத்தை ஆரம்பிக்கிறாள். வலக்காலின் வலது பாதத்தின் கட்டை விரலால் அழுத்துகிறாள். அவன்தான் குஜன் என்ற அறுபடைக்கு சொந்தமான முருகனாக பிறக்கிறான். ஏனையா, அவனே ஆண்டி. அவனிடத்தில் சென்று இந்த ஆண்டி குழந்தை வேண்டும், காவடி எடுப்பேன் என்றான். ஒருவன் மொட்டையும் அடித்து வந்திருக்கிறான். படியும் ஏறி சென்றிருக்கிறான். அவனுடைய இஷ்ட தெய்வம் கண்ணனாகும். கோளாறு எங்கெங்கு வருகிறது பாரும். அவனே பழனி ஆண்டி. அவனிடத்திலே கோவணத்திற்கே தடை வேண்டாம் என்கிறார். அன்னை சொல்கிறாள், இதை கட்டிக்கொள்ளடா. இதை பார்ப்பவனுக்கு ஞானம் வரும் என்றான். கௌபீனம் என்பது பெயர். இடது காலை பதித்து நடனமாடுகிறாள். ஏன் இடது காலத்தை பதிக்க வேண்டும்? ஞானம் காய்ந்து போகலாம். ஈரத்தன்மை இருந்தால் தானே அனைவருக்கும் கொடுக்க முடியும். வருபவனுக்கு ஈரத்தன்மை இல்லையே. மனதில் ஈரத்தன்மை உண்டோ? ஐயோ, என் துன்பம் என்னுடைய ஆசான் அறியவில்லையே. கட்டிப்பிடித்து அழ முடியுமா? ஆகவேதான் 1000 ஆசான்கள் மறைந்தனர், யாரும் நினைவுக்கு கொண்டு வரவில்லை. ஒவ்வொரு திருக்கோயிலும் விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமாம்சர் தான் மூல விக்கிரகங்களாக இருந்திருக்க வேண்டும். ஆன்மீகத்தின் அதிகார நந்திகள் இவர்கள்தான். அவன் 7 ரிஷிகளுடைய மகாசக்தி விவேகானந்தன். ராமனும் கண்ணனும் சேர்ந்த பிரதிதான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச மூர்த்தி. எங்கு பிறந்தானோ, எங்கு வளர்ந்தானோ, எங்கு புலம்புகிறானோ யார் கண்டது? இந்த கூட்டுத்தொகையை கூட்டி வைப்பதற்கு பெயர் பஞ்சபக்தி சுகம். ஏன் பெண் அங்கு உயிருக்குள்ளே ஈரமாக இருக்கிறாள்? ஒரு பிண்டத்தின் உயிரில், ஒரு பிண்டத்தின் உடலிலே ஈரமாக இருப்பது உயிர். எதற்காக? பின்னொரு காலத்தில் ஞானம் வருமாயின் அன்னையின் ஈரத்தன்மை உயிரிலே இருக்கிறது. உயிர்தான் அந்த ஈரத்தன்மை பிண்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. பிண்டம் காயாமல் இருப்பதற்கு உயிரின் தன்மை வேண்டும். அந்த உயிரின் தன்மை அன்னை. அதை புரிந்து கொண்டபோது புரிந்து கொள்ளக்கூடிய ஜீவராசிகள் உடல் அனித்தியமானது. உடல் அனித்தியமானதால் அழிந்து போவதா? அல்ல. காடு போகலாம், குழி கண்டு போகலாம். மதத்திற்கு தகுந்தாறு போல் மரணத்தின் கால அளவுக்கு பின்னே அந்த உடலை பதப்படுத்தி விடலாம். ஆனால் அந்த உடலை தத்து எடுத்துக்கொள்பவள் அன்னை ஆதி பராசக்தி.
இதை கண்டவன்தான் மல்லாக்கப்படுத்து, மல்லாக்கப்படுக்கலாக, அது மல்லாக்கப்படுத்து தூங்கினவன் எழுந்து கொள்ளவில்லை. அதனால்தான் கர்ப்பஸ்திரீகள் மல்லாக்கப்படுத்து கொள்ளலாகாது. இந்த தன்மை அனைத்தும் சஷ்டி என்ற திதிக்குள்ளே கூடுகிறது. இந்த செவ்வாய் என்ற கோள் குஜன் என்ற முருகனாக வரக்கூடிய காலத்தில் நர்த்தனம் ஆடிய போதுதான் இந்த ஆனந்தத்தை கண்ட மகாவிஷ்ணு பின்னலே உருவாக வருகிறது மாமான் மத்தன், அது வேறு கதை. கிரகத்தின் கதைகளின் படைப்புகளும் வேறு வேறாக வரும். அது கோள் என்று பார்க்கக்கூடிய காலத்திலே வேறு. படைப்பென்ற காலத்தில் ஆதிசக்தி இப்படித்தான் செய்கிறாள். இது வேறு அது வேறு. ஆம், அது வேறு இது வேறு. ஒரு பெண்ணோட குடல், ஒரு பெண் குடலுக்குள்ளே இருந்து ஆணாக வருகிறது, பெண்ணாக வருகிறது. ஒரே கர்ப்பப்பை, ஒரே கருவாய், ஒரே எருவாய் மாறி வருகிறது. இது எப்படி சாத்தியமோ அப்படித்தான் இதுவும். இதற்குத்தான் ஆனந்தம் என்பது பெயர். இந்த நர்த்தனத்தை கண்டவன் யார்? முருகன். ஸ்கந்தம் என்பதற்கு இதற்கு பெயர். ஸ்கந்தம் சுகம், பஞ்சபக்தி சுகம். அடுத்து ஆறாவது சரவணம் என்று வருகிறது. அது பின்னே பார்ப்போம். இவன்தான் அவித்யாசூன்யம் வரை அழைத்து செல்கிறான். அவித்தை கடுகளவுக்கு அல்லாது படைக்கக்கூடிய பெண் ஆதிபராசக்தி. எப்படி படைக்கிறாள்? பிண்டத்தை காய வைக்காது ஈரத்தன்மையோடு தன்னுடைய உயிரை கொடுத்து அதிலே ஈடு செய்கிறாள். கோடியில் ஒருவருக்கு, 100 கோடியில் ஒருவருக்கு ஒருவன் வருகிறான். அவன் பிறந்த பின் ஆன்மீகத்தை உலகுக்கு எடுத்து காட்டுகிறான். அவனுடைய பிண்டத்தில் ஈரத்தன்மை உயிரோடு கலந்து அன்னையின் உயிரை கலப்பதால் அவன் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறான். அந்த தத்துவம்தான் இந்த பழனி ஆண்டி. தென் பழனி முருகனுக்கு அரகரோ ஹரா. அரகரோ ஹரா, ஹர கரோ ஹரா. ஆன்மீகத்தின் நிலையிலே அன்னையின் ஆசீர்வாதத்தோடு ஞானத்தை உலகுக்கு கொடுத்து மேல் நிலைக்கு சென்று போவது ஹர ஹரோ ஹரா. அனைத்தும் இழக்க தயார். அன்னையை நான் இழக்க தயாராக இல்லை. அடுத்து யாரோக பெருப்போனோ தெரியாது. அவள் என்னுடன் வர வேண்டும். நான் இடுகிறேன் ஆணை என்று சொல்கிறாள். உடன் வருகிறாள். இதுதான் சுகம், பஞ்சபக்தி சுகம். இதை அறிந்தவர்கள்தான் அந்த உயிரின் தன்மை எங்கு அடங்கியிருக்கிறது? பிண்டத்தின் ஈரத்தன்மையோடு அடங்கியிருக்கிறது உயிர். அதனால்தான் அந்த பிண்டம் காய்வதில்லை. இந்த தத்துவம்தான் உடலுக்குள்ளே இணைந்தபோது இந்த அன்னையின் உயிர் சத்தான ஈரத்தன்மை இல்லாத போது அந்த கரு சிதைவாகிறது. இதற்கு விஞ்ஞான உலகம், இதற்கு மருத்துவம், இதற்கு ஒரு ஆண் பெண், அதற்கு 6 அடி உயரம் வளர்த்தி திருமணம், சாந்தி என்ற முகூர்த்தம், உடல் இணைப்பு, உன்னால் ஏதும் முடியாது. இந்த இடத்தை அன்னை தன்னுடைய இடக்கரத்தினால் அழைத்து செல்கிறாள். அன்னை அழைத்து செல்வதால் அதற்கு சாந்தி என்பது பெயர். உன்னுடைய பிண்டத்துக்குள் அவருடைய உயிரை, அதாவது உன்னுடைய பிண்டத்திலே இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை காய்ந்து விடாமல் இருப்பதற்கு
பிண்டத்துக்குள் சாந்தியை கொடுத்து முகூர்த்தம் செய்து வைக்கிறாள். சாந்தி முகூர்த்தம் என்றான். தெரியாதவன் ஆங்கிலத்திலே சொன்னான் ஹனி மூன். மூன் பெண்ணின் தன்மை. ஹனி சன் என்று சொல்லவில்லை, ஹனி மூன். எத்தனை ஆனந்தம்! ஆங்கிலத்தில் கூட பெண் இருக்கிறாள். தேனான வைபவத்தை, மதுரகானம் என்பது இதற்கு பெயர். அந்த ஈரத்துக்குள்ளே தன்னுடைய மகாசக்தியை பஞ்சஸ்கிருதி பாடி வைக்கிறாள். நீ பிண்டமாக இருக்கிறாய் மகனே, உடலுக்குள்ளே காய்ந்து போவாய், கருசிதைவு ஆய்கு போவாய், ஆகவே நான் தாலாட்டாடுகிறேன். அதற்கு பஞ்சஸ்கிருதி, பஞ்ச பக்தி சுகம். அப்படி வந்தவர்கள்தான் நாம் அனைவரும். ஆணும் பெண்ணும் அலியும் 5 அறிவு வரையும் அப்படிதான் வருகிறது. ஐந்து அறிவின் தன்மையில் பாலின் சுரப்பு மனிதனை விட அதிகம். ஒரு குழந்தை பால் குடிப்பதற்கு மனிதனின் தாய்ப்பால் போதுமானது. பசுவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரே பெயர் வைத்தான் ஆவின் மில்க். வெள்ளைகோ கருப்புகோ செம்பருத்திகோ ஆவின் மில்க். இந்த ஆவின் மில்க்குக்கு தலைவன் யார்? மதுசூதனன். சூதும் வாதும் வேதனை செய்யும் மதுசூதனன் கண்ணன். அரங்கன் படுத்தது உண்மைதானே? அப்பொழுது உடல் உயிரை சார்ந்தது தானே? அந்த உடலுக்குள்ளே பிண்டத்தின் தன்மையில் ஈரக்கசிவு பாதுகாக்கும் தன்மையை கொடுத்து உயிரோடு இணைக்கிறாள். அந்த உயிரே இவளாகிறாள். அதுதான் அன்னை ஆதிபராசக்தி. அப்படியானால் இந்த யுகத்திற்கு சக்தியுகம் என்பது பெயர் வைத்தது பொருத்தம் தானே? உலகத்திலே எங்கெங்கு மனிதநேயம் வாழ்கிறதோ, எங்கெங்கு மனிதன் வாழ்கிறாரோ, அவ்வனைவருக்கும் இந்த சக்தி பொதுவானவள் இல்லை. இந்த சக்தியோடைய குழந்தைகள். ஆகவே இந்த கலியுகத்திற்கு என்ன யுகம் என்று பெயர் வைத்தாள்? சக்தி யுகம் என்று பெயர் வைத்தாள். ஒருவரை ஒருவர் சக்தி என்று அழைப்பதனால் ஞானம் வந்து விடாது. சாமி மலைக்கு போறாளா? சாமியே சரணம் ஐயப்பா. அது போன்றுதான் இது. ஒரு பிண்டத்திற்குள் காயாத தன்மையை கொடுக்கக்கூடிய உயிராக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி. ஆண் தெய்வம் இல்லை, இது சத்தியம். அந்த பெண்ணுக்குத்தான் மாயையை போற்றி வெளியே அனுப்பி அந்த மாயையின் வழியாக ஜீவத்தையும் உடலையும் பிரித்து காட்டி, ஜீவத்தின் தன்மை உணர்ந்து விட்டால் உடலை விட்டுவிடும் ஞானம் வரும். கோடி பெயர்கள் மாண்டு போவதை பார்த்திருக்கிறோம், கோடி பிணங்களை கண்டிருக்கிறோம். ஆற்று நீர் ஒன்றிணைந்து கரை புரண்டு 120 அடி சென்றைய தீபாவளி சென்றது நீர். எத்தனை மக்கள் மாண்டனர், எத்தனை பிணங்கள் மிதந்தது, எத்தனை பிணங்கள் நீரின் வேகம் தாங்காது மண்ணுக்குள்ளே புதைந்தது. அதனுடைய சதை இரத்தம் எலும்பு என்னவானது என்பது தெரியாது. காட்டு வெள்ளம் மறுத்து கொண்டு போகுமாம். இது நாட்டுக்குள்ளே நடந்தது. 2015 அக்டோபர் 6 முதல் நடந்தது. நான் சொல்லும் தேதி சற்று முன் பின்னாக இருக்கலாம். இந்த மரணத்தின் உடலை உணர்ந்துவிட்டால் ஜீவம் வேறு உடல் வேறு என்பதை தெரிந்து கொண்டு ஞானத்தின் கல்வி விகிதாச்சாரத்திற்குள்ளே மனம் நுழைந்து போகும். ஒன்றுமில்லை ஐயா, காமத்தை அறுத்தெடுப்பது வேலை, அவ்வளவுதான். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. இது ஒரு 5 நிமிடத்திலே பிறந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
இதற்கு 50 லட்சம் புத்தகங்கள் படிக்க வேண்டியதில்லை. ராமகிருஷ்ணனை போன்று ஒரு ஆசான், விவேகானந்தர் போல் ஒரு சீடன். நாங்கள் எல்லாம் போக முடியாதா? ராமகிருஷ்ணனுக்கு அவன் பெயரே மறந்து போகும். ஒருவன் வந்தால் பல கோடி மக்களுக்கு ஆலமரமாக இருக்கிறான். இதற்கு சுகம் பஞ்சபக்தி சுகம். இதுவரை சொன்னீர்கள் அனைத்தும் மறந்து விட்டதே. அதற்காகத்தான் பிறந்தோம். மரணம் என்று ஒன்று நமக்கும் உண்டு, மாற்றானுக்கும் உண்டு, எதிரிக்கும் உண்டு, நண்பனுக்கும் உண்டு, உடன் பிறந்தோருக்கும் உண்டு, தாய்க்கும் உண்டு, தமைக்கும் உண்டு, மனைவிக்கும் உண்டு, கணவனுக்கும் உண்டு என்பதை மறந்து போகிறோம். இந்த நிலை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்கு முன்தான் தன்னுடைய சிரசுக்குள்ளே இருந்து குஜதேவனை படைக்கிறாள். அவன் என்ன சொன்னான்? இந்த உலகம் வேண்டாம், பண்டாரமாக செல்கிறேன். ஏன்? தாயானவள் இடது பாதத்தை முன்வைத்து சிரசிலே, பழனியாண்டியின் சிரசிலே நடனமாடி அவளுடைய வலது பாதத்தின் கட்டை விரலை அடித்தினாள். ஞானம் கண்டு கோமலதாரியாக நின்று விட்டான். எனக்கு வேண்டாம் என்றான். அவன் உலகத்தையும் மறந்தான், மக்களையும் மறந்தான். ஞானம் கற்க ஒரு ஆள் வேண்டுமே. பிரதான வித்யா சகசார நர்த்தன சக்தியாக அடுத்து புததேவனை படைக்கிறாள். அடுத்து யாரை படைக்கிறாள்? புததேவனை. அது எங்கிருந்து படைக்கிறாள்? மகாவிஷ்ணுக்கு குருதியான குருவை படைப்பதற்கு இஷ்டமில்லை, புரிந்து கொள்கிறான். மகாவிஷ்ணுவின் உடலிலே இருக்கக்கூடிய அதீத பிரளயத்தின் சக்தியை எடுத்துதான் அன்னை தன்னுடைய பாதத்தின் நரம்பு ரேகையை வைத்து புதனை படைக்கிறாள். பிரதான வித்யா சகசார நர்த்தன சக்தி. அதற்காக அவளே பூஜை செய்கிறாள் தனக்குத்தானே. சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி. இந்த சரஸ்வதி பிராணசுருதிக்குள் இருந்து வந்தவள் தன்னையும் மக்களோடு இணைந்து பார்க்க, மக்களே மேலானவர்கள் என்று நினைக்க, தான் மக்களின் மனதிற்குள் நீங்காது மறந்து போகாதிருப்பதற்கு தியானம் செய்கிறாள் அன்னையை. புதனின் கூறுக்குள்ளே தன்னை அடக்கிக் கொள்கிறாள். இந்த புதன் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? மகாவிஷ்ணுவின் பிரளய மகாசக்திக்குள் அடங்கியிருக்கக்கூடிய அவனுடைய தியானத்தின் காலம். தியானம் என்பது அரங்கனாக படுத்திருந்தது அன்னையை, படுத்திருந்த அன்னையை ஆராதனை செய்யக்கூடிய காலத்தில் வந்த நிலை. அவனுடைய பிரளய பிரகிருதி. அதிலிருந்து புதனை எப்படி எடுக்கிறாள் என்பதை காட்டிய பின் குருவின் தன்மை மகாவிஷ்ணுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் புதன் அன்னையுடைய பாதத்தின் ரேகைக்குள்ளிருந்து வருகிறான். எப்படி வருகிறான் என்று சற்று பொறுத்து இருந்து பார்ப்போம். சுகம் உடலை சார்ந்தது, உடல் உயிரை சார்ந்தது, உயிர் பிராணனை சார்ந்தது, பிராணன் சப்த நாடிகளை சார்ந்தது. இந்த செவ்வாய்தான் குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்புகளை ஒன்றிணைத்தான். ஒரு உருவத்தை கொண்டு வந்தான். ஞானம் மறந்து போகாது இருக்கக்கூடியது அடுத்தது புதன் வருகிறான். சற்று பொறுத்திருந்து எப்படி என்று பார்ப்போம்.